Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ மைதா மாவு இல்லாமல் ஒரு ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி மாவு பிசைகிறோமோ அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் வந்து சட்னிக்காக ரெடி பண்ணுறேன். மோமோஸ்க்கு நம்ம சட்னி செய்வோம் இல்லையா, அந்த சட்னி தான் இப்போ செய்ய போகிறேன். சட்னிங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது 5 to 6 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கேஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா குக் ஆகிடுச்சு, வெளியே எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியில் இருக்கிற தோல் எடுத்துட்டு நம்ம இதை வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம ஸ்டஃபிங்காக மோமோஸில் வைக்கிற ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு பன்னீர் துருவி வச்சுட்டு அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக சாட் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து ரோல் பண்ணி அதில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு டிசைன் வந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஃபோல்ட் பண்ண வரல எனக்கு, பாருங்கள். நமக்கு எந்த ஷேப் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி இடியாப்பம் செய்கிற தட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதில் நம்ம வந்து இதை வந்து வச்சுட்டு இப்போ வந்து இட்லி செய்கிற பாத்திரத்தில் தான் இப்போ வைக்க போகிறது ஸ்டீம் பண்ணுறதுக்கு. இதையும் ஒரு 20 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம் மூடி போட்டு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு பாருங்கள். மோமோஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், பட் டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாத உங்களுக்கு ஹெல்த்தி கூட. இப்போ வெளியே வச்சுட்டு ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக சட்னிக்காக ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சீரகம் பொரிச்சு வந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டோட பேஸ்ட்டு அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு, நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வரணும். வந்த பிறகு ரெட் சில்லி சாஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருக்குது, கொஞ்சம் திக்காகி வரணும். அப்போ வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். இப்போது இது ஓரளவுக்கு திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம வந்து இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பன்னீர் ஸ்டஃப்டு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிட்டு இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.